அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே. இப்ப இஸ்ரவேல் மக்களை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல, விழுந்து போகிறதுக்கா இவங்க இடறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கேட்டுட்டு அதுக்கு பதில் அப்படியே அவரே சொல்றாரு, அப்படி இல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அந்த தவறு அவங்க செய்ததுனால அந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. புறஜாதியினர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த இலவசமா கொடுக்கிற அந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இதுக்கு காரணம் இவங்க செய்த தவறு. அந்த தவறு அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுச்சுன்னா வைராக்கியத்தை ஏற்படுத்தத்தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ, நம்ம ரட்சிக்கப்படலையே, அவங்க பட்டிருக்காங்களே புறஜாதியினர் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தது. அவர்களுடைய தவறு, அவர்களுடையன்றது இஸ்ரவேலருடைய தவறு. ஏன்னா அவங்கள இருந்துதான் இயேசு கிறிஸ்து தாவீதோட சந்ததியில தான் வந்தாரு, இஸ்ரவேல் கோத்திரத்துலதான் பிறந்தாரு. ஆனா இவங்க ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க செய்த தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதியினர் ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைத்தது. அவர்களுடைய குறைவு, இஸ்ரவேல் மக்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க, ஏன்னா அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரணராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால இவங்க ஏற்றுக்கொள்ளாம புறஜாதியினர் ஏற்றுக்கொண்டதுனால அவங்க ஐஸ்வர்யவான்களாகிறாங்க. அவர்களுடைய நிறைவு அவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அந்த அப்படி அவங்களோட குறைவே உலகத்துக்கு ஐஸ்வர்யமாய் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருந்துச்சுன்னா அவங்களோட நிறைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர்களுடைய நிறைவு அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். இப்ப பவுல் புறஜாதியினரான உங்களுடனே அப்படின்றது புறஜாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோமாபுரியில இருக்கிற மக்களுக்காக அவர் பேசுகிறார், விசுவாசிகளுக்கு. புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராயிருக்கும்படி ஒரு அழைப்பு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பவுல குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இப்ப புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அப்போஸ்தலராக, அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள் அர்த்தம், தேவனால
அந்த ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்ட பவுல், என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி, என் இனத்தார் அப்படின்றது இஸ்ரவேலரை குறிச்சு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படணும், அதுல சிலர் நாள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சு என்னுடைய ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க, அவர்களை தள்ளிவிடுதல், இஸ்ரவேலரை தள்ளிவிடுதல். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளல, அதனால தள்ளப்பட்டாங்க. உலகம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் புறஜாதியினர் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டாங்க. அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாய் இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? ஒருவேளை அந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் ஏற்றுக்கொள்றது எப்படி இருக்கும்னா, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது போல அது காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். இது என்னாகமம் 15வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களில், உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதல் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதல் பலனாலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசே மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பேசின வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் பலனான மாவுல இருந்து எடுத்து செய்யப்பட்டது பரிசுத்தமா இருந்தா பிசைந்த மா முழுசும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இங்க 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. ஒண்ணு, மாவு பரிசுத்தமா இருந்தா பிசைந்தது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் பரிசுத்தமாய் இருந்தா கிளைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகளுக்குள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால், இங்க ஒலிவ மரம் சொல்றது இயேசு கிறிஸ்து. அந்த சில கிளைகள் முறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அந்த கிளைகள் எல்லாம் முறிக்கப்பட்டுச்சு. காட்டு ஒலிவ மரம்ன்றது புறஜாதியினர். அவங்கள தேவன் எடுத்து அந்த நல்ல ஒலிவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவோட ஒட்டப்பட்டாங்க. ஒட்டப்படும் போது ஒலிவ மரத்தோட வேரும் சாருக்கும் இந்த காட்டு ஒலிவ மர கிளைகள் பங்காளிகள் ஆனாங்க. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அந்த சாரத்தை இவங்க பெற்றுக்கொண்டாங்க. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. நீன்னு சொல்றது புறஜாதிகளை பார்த்து பவுல் பேசுறாரு. அந்த கிளைகள் அப்படின்றது இஸ்ரவேலரை குறிச்சு விரோதமா பெருமை பாராட்டாத. நீ வெட்டப்பட்டுட்ட, நான் ஒட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டாத. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நீ வேற சுமக்கல, வேர் தான் உன்னை சுமக்குது அப்படின்றத நினைத்துக்கொள். தேவனோட கிருபையினாலதான் நீ இயேசு கிறிஸ்துவோட ஒட்டப்பட்டிருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற. பெருமை பாராட்டக்கூடாது, தேவ கிருபைய நினைவு கூறணும் அப்படின்னு சொல்றார். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகளை முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. நான் ஒட்டப்படணும். புறஜாதியினர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா அந்த கிளைகள் அப்படின்றது இஸ்ரவேலர் முறித்து போடப்பட்டாங்க. நான் ஒட்டப்படுறதுக்காகத்தான் அந்த கிளைகள்லாம் முறிக்கப்பட்டதுன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்றார். நல்லது. அவிசுவாசத்தினாலே அவர்கள் முறித்து போடப்பட்டன. அவைகள் முறித்து போடப்பட்டன. இஸ்ரவேல் மக்களுக்குள்ள விசுவாசம் இல்ல. இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால நல்ல ஒலிவ மரத்துல இருந்து தேவனிடத்துல இருந்து அவங்க பிரிக்கப்பட்டாங்க, முறித்து போடப்பட்டாங்க. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ஆனா புறஜாதிகளாகிய நீ விசுவாசத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நிற்கிறாய். மேட்டிமை மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துரு. உனக்குள்ள மேட்டிமையான சிந்தனை வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும், பயந்து இருக்கணும். சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க. சுவாப கிளை இயற்கையா இருக்கக்கூடிய கிளைகள், அதான் சுவாப கிளை. அது யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். அவங்கள தேவன் தப்ப விடல. அவங்கள முறித்து போட்டார். இந்த அந்த ஒலிவ மரத்துல இருந்து அவங்க முறிக்கப்பட்டாங்க. தேவனோடு உள்ள ஐக்கியத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அவிசுவாசத்தினாலே. உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்காத. நீ விசுவாசமா கடைசி வரைக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கடைசி பரியந்தம் நிலைத்திருந்தாதான் நீ தேவனோடு ஐக்கியப்பட முடியும். இல்லைன்னா நீயும் முறிக்கப்பட்டு போய்விடுவாய் அப்படின்னு எச்சரிக்கை சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளோட விசுவாச வாழ்க்கையிலையும் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். விசுவாசத்தை காத்து கொள்ளணும், எச்சரிக்கையா இருக்கணும். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆகியால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவனிடத்துல ரெண்டு இருக்கு. ஒன்னு தயை, இன்னொன்னு கண்டிப்பு. தேவனுடைய அன்பு, இன்னொன்னு கண்டிப்பு. விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். விழுந்தவர்கள் அப்படின்றது இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதனால அவங்க கண்டிக்கப்பட்டாங்க. எப்படின்னா அந்த நல்ல ஒலிவ மரத்துல இருந்து துண்டிக்கப்பட்டாங்க. தேவனோடு உள்ள ஐக்கியத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. உன்னிடத்திலே தயையும் காண்பித்தார். உன்னிடத்தில் அப்படின்றது புறஜாதிகளிடத்துல தேவன் கிருபையா இருந்து அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அந்த தயவுல அவருடைய கிருபையில நிலைத்திருந்தா, கடைசி பரியந்தமும் நிலைத்திருந்தா அந்த தயவு உனக்கு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால், அந்த கிருபையில நிலைத்திருக்கலேனா நீயும் வெட்டுண்டு போவாய். கிருபையை விட்டு விலகினேனா, பெருமை பாராட்டினேனா, அந்த இயேசு கிறிஸ்துவை கடைசி பரியந்தம் விசுவாசிக்கணும். அப்படி இல்லைனா நீ வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால், அவிசுவாசத்துல நிலைத்திருக்காம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் தேவனோடு ஒட்டப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் வல்லமையுள்ள தேவன். தம்முடைய இரக்கத்தை காட்டி அவங்கள மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்வார். அவங்க மறுபடியும் விசுவாசித்தாங்கன்னா தேவனோடு சேர்த்து கொள்ளப்படுவாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்ததுனால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நல்ல ஒலிவ மரத்துல இருந்து தேவனோடு உள்ள ஐக்கியத்துல இருந்து பிரிஞ்சு போனாங்க, வெட்டப்பட்டாங்க. ஆனா புறஜாதியினர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால
அந்த நல்ல மரமாகிய தேவனோடு ஒட்டப்பட்டிருக்காங்க. அதை குறிச்சு காட்டு ஒலிவ மரமான புறஜாதியினர் நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டப்பட்டிருக்காங்க. இந்த நல்ல ஒலிவ மரத்துல இருக்கிற வேரும் சாரும் அவங்களுக்கு உடன் பங்காளியா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனா இந்த புறஜாதியினரை பார்த்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ பெருமை பாராட்டக்கூடாது. அப்படி பெருமை பாராட்டினா இந்த நீயும் என்ன செய்வ, அதுல இருந்து வெட்டப்பட்டு போயிடுவா. அவங்க அவிசுவாசத்தினாலதான் இஸ்ரவேல் மக்கள் அந்த ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டாங்க. தேவன் அவங்க மேல, இஸ்ரவேல் மக்கள் மேல கண்டிப்பை காட்டினாரு. புறஜாதியனாரான உங்க மேல தயவா இருந்து ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த தயவை கடைசி பரியந்தமும் அந்த தயவுல கிருபையில நிலைத்திருந்தா தான் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். இல்லைன்னா நீங்க அந்த நல்ல ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு போயிருவீங்க. அந்த இஸ்ரவேல் மக்கள் விசுவாசித்தார்களானால் மறுபடியும் அந்த நல்ல ஒலிவ மரத்துல தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவாங்க. அதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உங்களோட கிருபையினாலதான் எங்களை தெரிந்தெடுத்தீங்க, உம்மோடு ஐக்கியப்படுத்திருக்கிறீங்க. பெருமை பாராட்ட எங்களிடத்துல ஒன்றும் இல்ல ஆண்டவரே. உம்முடைய தயவுல நாங்க நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கடைசி பரியந்தமும் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.